ஸோ கைஸ் நம்மகிட்ட டிவிஎஸ் என்டார்க்கோடைய 150cc ஸ்கூட்டர் இருக்குது. இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு நம்ம சொல்லணும்னா இந்த 5 inch TFT டிஸ்பிளே சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் கனெக்டிவிட்டியுமே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம கையில் போட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் வாட்சை கூட நம்ம டைரெக்டாக வந்து இந்த ஸ்கூட்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே வந்து நம்ம வந்து ஃபியூல் எவ்வளோ இருக்குது, ட்ரிப் டீட்டெயில்ஸு எவ்வளோ ட்ரிப் நம்ம இதுவரை ஓட்டியிருக்கோம் அண்ட் எவ்வளோ டாப் ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஸ்மார்ட் வாட்ச்லையுமே நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அலெக்ஸா கனெக்டிவிட்டியுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாம் இப்போ எங்கேயா ரைட் போயிட்டு வந்துட்டு அலெக்ஸா இன்றைக்கி நான் எவ்வளோ தூரம் போனேன், எவ்வளோ வந்து டாப் ஸ்பீடு ஓட்டினேன் அப்படின்னு கொஷின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நீங்கள் எவ்வளோ ஓட்டியிருக்கீங்கன்றதையும் சொல்லும். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்தது. ஸோ நம்ம ட்ராக்கில் ஓட்டும் போது டக்குன்னு பிரேக் பண்ணும்போது வண்டி வந்து அலாயில் சூப்பராகவே வந்து பிரேக்கிங் சிஸ்டம் ஒர்க் ஆச்சு. அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்த மாதிரி ரியர்லையுமே டிஸ்க் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஹார்ன் சவுண்டு கேட்டோன்னா ஓகே ரீசனபிளான சவுண்ட் தான். ஆல்மோஸ்ட் என்டார்க்கில் வரக்கூடிய அதே ஒரு சவுண்ட் தான் கேட்குது. அண்ட் இங்கே 2 liters நமக்கு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிவிஎஸ்ன்னு ஸ்டிக்கரு. ஸோ இங்கே வந்து கீ போடுற மாதிரி நல்ல ஒரு லெக் ரூம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேர்ன் பண்ணும்போதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. ஹேண்டில் பார் எடுத்துக்கிட்டாலும் நல்ல வைடான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரைட் மோட்ஸ் வருது, ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்போர்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐடில் ஸ்டார்ட் ஆப்ஷன் வருது. ஸோ ஏதாவது டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் நிறுத்தினோன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், த்ராட்டில் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து சேவ் பண்ணுறதுக்காக அது கொண்டு வந்திருக்காங்க. அதுவே நம்ம ஸ்போர்ட் வெர்ஷனில் யூஸ் பண்ணோன்னா நமக்கு அது ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக நமக்கு ஐகோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக் இருக்குது, அசிஸ்ட் இருக்குது, டிவிஎஸ் ஐகோ அசிஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணோன்னா நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். சீட் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 770 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்டார்க்கில் வர்றது தான். பட் 735 mmல லாங்கான சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். நல்லா வந்து ரெண்டு பேசஞ்சர் வந்து உட்காந்துமே இன்னும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது நமக்கு. ஃபோம் சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க குஷனபிளில். அண்ட் அதை வந்து நம்ம பூட்டை ஓப்பன் பண்ணோன்னா 22 liters வந்து கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பூட்டில். தாராளமாக வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டே வந்து உள்ளே போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே USB சார்ஜிங் போட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் டிவிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த வண்டியை இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 150cc ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியோட டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துருங்க.